ஓ வா வா வா, அதுக்கு மேலே பார்க்காத, கீழே இறங்கு. இந்த கண்ட்ரோல் பிடி. வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு ட்ரோனை தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஒரு ஆசைப்பட்ட ட்ரோனு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேக்கிள்ஸ் அவாய்டிங் இந்த மாதிரி நிறையா இது வந்து இதில் இது இருக்கும். இதுதான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வந்து வாங்கியாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து உள்ளக்க என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பாக்ஸ். இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த லெவலுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரில. பேக்கேஜ் வந்து நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். சரி ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ப்ராடக்ட் வாங்கும் போல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பேக்கேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லாமையே போயிடுச்சு. இது நல்லா பெட்டியில் போட்டு தந்திருக்காங்க, பார்க்கலாம். சரி ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சுங்க. சூப்பர், பரவாயில்ல, எல்லாம் தாள்லாம் தந்திருக்காங்க. சரி ஓகே, தாள் தந்திருக்காங்க. நம்மளுக்கு பில் இருக்குது. இது வந்து எவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் 2079 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். சரி ஓகே, இதை வந்து எடுத்துக்கலாம். பரவாயில்லங்க, இந்த தடவை பேக்கேஜ் வந்து பரவாயில்லாமல் நல்லா தந்திருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்தாச்சு. இதுதான் நம்மளுக்கு வந்து ட்ரோன். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா பிளாக் கலரில் வந்து தந்திருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சும்மா நார்மலாக டேப் தான் போட்டிருக்காங்க, அதுவே ஓப்பனாக தான் இருக்குது. சரி ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன இதில் வந்து எப்படி ஒர்க் ஆகும் இந்த மாதிரி வந்து தந்திருக்காங்க. சரி ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து தெர்மாக்கோலில் தான் இது வந்து தந்திருக்காங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பர், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்து ட்ரோன் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். செமங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. 4 இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ட்ரோன் அந்த ப்ரொப்பலர் வந்து உடஞ்சிடாமல் இருக்கதா இந்த மாதிரி வந்து தந்திருக்காங்க. இதுதான் பார்க்குறதுக்கு அந்த லுக்கு வந்து நல்லாயிருக்கு. பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தந்திருக்காங்க. இது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சுவிட்ச் வந்து தந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் அந்த பண்ணுறதுக்காக தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து தந்திருக்காங்க. ஒரு கீ மாதிரி தந்திருக்காங்க பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு இதுக்கு தந்திருக்காங்க. சரி ஓகே, இந்த மாதிரி ஒன்று இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா கீ செயின் மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்சுங்க. இதுதான் நம்மளுக்கு. இதை வந்து நம்ம கையில் வந்து மாட்டிட்டு அப்படியே வந்து கையிலேருந்தே வந்து கண்ட்ரோல் பண்ணலாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த இது. இங்கேயும் ஒரு ஆன் ஆஃப் இந்த இதுக்கு இருக்குது. செம, இது வந்து கடைசியாக நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கையில் வந்து மாட்டுற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக்கேஜில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்பலர் 2 தந்திருக்காங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரோன்னாலே வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் அந்த இது ப்ரொப்பலர் வந்து உடையிறதுக்கு சான்சஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிறதுக்காக தந்திருக்காங்க. அது போக அதை வந்து டைட் வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து சார்ஜர் தந்திருக்காங்க. சார்ஜர் வந்து 2 இது இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரோனுக்கு வந்து பேட்டரிக்கு சார்ஜ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே மாட்டுற மாதிரி இருக்குன்னு தெரில. சரி ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாட்சுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இருக்குது. வாட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே வச்சு சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக சார்ஜர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கூடி எடுக்கிறது. சரி ஓகே, இந்த பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம தனியாக எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து போடணும். இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மாட்டிக்கணும். இந்த இதில் வந்து மாட்டிட்டு சூப்பருங்க. இப்போ மாட்டினே லைட் எரியுதா, நம்ம சார்ஜ் போட்டோம்னா லைட் வந்து பிளிங்க் ஆகி அதை இண்டிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதுக்கடுத்து நம்ம வந்து சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். வாட்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட வந்து நம்ம சார்ஜ் வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரோன் வந்து வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பறக்க விட்டு பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேட்டரினா சார்ஜ் ஆனே நம்ம வந்து வெளியே போய் வந்து பறக்க விட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே வந்து வந்திருக்கோம். அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆச்சு அப்படின்னா பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 விதமாக இருக்குது பார்த்தீங்களா. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறதுக்கு தான். இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு லிமிட்டுக்கு அடுத்து வந்து பறந்துக்கிட்டே தான் இருக்கும், நம்மளுக்கு வந்து வெளியே வந்து போகாது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேக்கிள்ஸ் அவாய்டிங் வேறு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இடிக்கவும் செய்யாது. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி நம்ம வந்து போடணும். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து பேட்டரி வந்து போட்டுக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து வச்சிடலாம், அவ்வளோதான். சரி ஓகே, இப்போ வந்து வச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மூடிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அமுக்குனாலே போதும், ஆன் ஆயிரும். லைட் வந்து செமையாக எரியுதுங்க, சுற்றி வந்து எரியுது. உங்களுக்கு வந்து அது நைட்னா நல்லா தெரியும். சரி ஓகே, இப்போ வந்து ஆன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவிட்சை வந்து ஜஸ்ட் வந்து அமுக்க தான் போகிறோம். எவ்வளோ தூரத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆன், என்ன ஆன் ஆகுது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தலையில திருப்பணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். கையில் வச்சு தான் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா கையில் வச்சா தான் ஆன் ஆகுதுங்க. சரி ஓகே. ஓ சாரி, இந்த இருக்குது, இந்த மாதிரி வைக்கணும் பார்த்தீங்களா? சரி விட்டு பார்க்கலாமா? ஏய் ஏய் போய்கிட்டே இருக்குங்க. எடுத்தாச்சு. இது என்னன்னு தெரியல, இந்த சைடே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தூரத்துல இருந்து விடலாம், எதுக்காக எப்படி வருதுன்னு தெரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை வந்து பறக்க வைக்க போறோம். நம்ம அங்கிட்டு நோக்கி தான் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வந்தாச்சு. இதை வந்து இப்படி போட்டாலே வந்து ஜஸ்ட் வந்து ஆன் ஆகும் பாருங்க. எதுவுமே வைக்கணும்னு அவசியம் இல்லை, அங்கிட்டு தான் போகுது. சேஃபாக லேண்ட் ஆயிடுச்சு, ஆனால் வந்து கீழே இருக்கு. இருங்க, அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எங்கன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இது வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட தொலைவுன்னு வருது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிக்கிட்டே போகுது. எங்களுக்கே கண்ட்ரோல் பண்ண தெரில. சரி ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதை இப்போ இதாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த சைடே நிற்கிது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட மூவ் ஆகும். சூப்பருங்க. ஓ, இதை வச்சு தாங்க கண்ட்ரோலே ஆகுது. இது வந்து கூட்டி குறைக்கிறத வச்சு தான் கண்ட்ரோல் ஆகுது. இது ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து தான் இருக்கு. இப்போ பாருங்களேன். சரி ஓகே, இன்னொரு ரீஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அகைன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஏதோ கண்ட்ரோல் ஆகுது, அது மட்டும் தெரியுது. இப்போ வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்களேன். ஓ வா வா வா, அதுக்கு மேலே பார்க்காத, கீழே இறங்கு. இந்த கண்ட்ரோல் பிடி, அது போய்கிட்டே இருக்குங்க. அதாட்ட ஓ எப்படியோ பெரட்டி விட்டு ஆஃப் பண்ணியிருக்கோம். அப்பாடா, எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரோன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து பறக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த லெவலுக்கு வச்சு மெதுவாக வந்து போய்கிட்டே தான் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டால் ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் திருப்பி விட்டு ஆஃப் ஆகியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்டை வச்சு ஆப்ரேட் பண்ண போகிறோம். அது எந்த லெவலுக்கு வந்து பறக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கைட்டை வந்து வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் போச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து வச்சு கண்ட்ரோல் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து மாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா கையில் இந்த மாதிரி பெருவரில் வந்து மாட்டிக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து எந்த லெவலுக்கு வந்து டைட் வைக்கணுமோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே டைட் வந்து வச்சுக்கணும். இப்போ வந்து நான் டைட் வந்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் லூஸ் கனெக்டாகவே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதையும் வந்து நம்ம வந்து டைட் வச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே வந்து விரலில் மாட்டிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மாட்டணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரோன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ஆன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி வந்து இப்போ கடைசியாக ரீசெட் பண்ணேன். ஸோ அதனால் வந்து பேட்ரி வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பேட்ரி கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கையில் உள்ளதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் வந்து வர மாட்டேங்குது. ஆனால் வந்து கனெக்ஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது நம்மளுக்கு இதுக்கும். சரி ஓகே, இருக்கட்டும், பார்த்துக்கலாம். இப்படியே தூக்கி பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் கையை அசைக்கலாம். இப்போ பாருங்க, செமையாக சுற்றுது. நம்ம அதே இடத்துல நிப்பாட்டியிருக்கோம். ஓ, இடிக்க போதுங்க. மேலே தூக்கலை கையை.
கீழே இறங்கிரு. இறங்க மாட்டேங்குது, போய்கிட்டே இருக்கு. அதை பிடிக்க தான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆஃப் ஆயிரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து நம்ம அப்படியே இந்த லெவலுக்கு வைக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கு. சரி ஓகே, அகைன் வந்து வச்சு ட்ரை பண்ணலாம். கையை மேலே தூக்குனா வந்து மேலே ஏறுங்க. ஆனால் வந்து கனெக்ஷன் இதாயிருமோன்னு பயமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மேலே வந்து பறக்க வைக்க ட்ரை பண்ணலாம். என்ன நோக்கியே வருது. சரி ஓகே, இதை வந்து வேறு டைரெக்ஷனில் வச்சு நம்ம வந்து மூவ் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து வச்சுக்கலாம். இப்படி வருதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக. சரி ஓகே, இப்போ வந்து மேலே ஐயா கட்ட மாட்டிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, கட்ட மாட்டிக்கிருச்சு. இப்போ அங்கே வச்சுட்டு மேலே ஏற்றலாம். சிக்னல் அப்பப்போ லாஸ் ஆகிடுதுங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற்ற ட்ரை பண்ணலாமா? இப்போ பாருங்க. வேண்டாம், மேலே போனால் கனெக்ஷன் இதாகிடுச்சுன்னா பேட்டரிக்கு சார்ஜ் வந்து போடணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். அதில் வந்து வாய்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ட்ரையல் பார்க்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு நானும் வந்து சேர்த்து எடுத்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா 40 மீட்டருக்கு மேலே வந்து போயிடுச்சுங்க. போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களால் கண்ட்ரோலும் பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல. இப்போ பாருங்கள், அதுவாக இதாகுது. இருங்க, இந்த இப்படி கையை நம்ம அசைக்கிறத வச்சே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேண்ட் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விரலை தூக்குறது, இந்த மாதிரி வந்து கொண்டு வரது. இப்படி வந்து கையை வச்சோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக இப்படி கையை வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மேலே ரொம்ப தூரம் வந்து மேலே ஏறுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு அடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியாதனால வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. அது மேலே வரைக்கும் போயிட்டு உடனே கனெக்ஷன் இதாகி விழுந்துச்சுங்க. அது வந்து விழுகிறது பார்த்திங்கன்னா பொத்துன்னு விழுகாது, மெதுவாக வந்து இறங்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ட்ரை பண்ணலை. எங்கிட்டாவது வந்து போயிடுச்சுன்னா எதுவும் செய்ய முடியாது. இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஏதாவது தோப்பு ஏதாவது இதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதையும் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயோ, ஆன் ஆகலை. சரி ஓகே.